ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் சாக்ஷி மாலிக். மல்யுத்த போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர். தற்போது மல்யுத்த போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக கண்ணீர் மல்க அறிவித்துள்ளார். जिनके पास खाने कमाने के लिए नहीं है, फिर भी हमें सपोर्ट करने आए. हम नहीं जीत पाए, पर आप लोगों का बहुत बहुत धन्यवाद. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சிங் மீது பல வீராங்கனைகள் பாலியல் புகார் கூறினார்கள். இது தொடர்பாக டெல்லி போலீசார் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரிஜ்பூஷன் சிங் உள்ளதால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பரவலாக பேசப்பட்டது. பூஷனுக்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் 40 நாட்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் போக்கை கண்டித்து கடுமையாக போராடி சர்வதேச அளவில் தாங்கள் பெற்ற பதக்கங்களை கங்கை ஆற்றில் வீசவும் அவர்கள் முன்வந்தனர். இந்த நிலையில் பிரிஜ்பூஷன் சிங் இனி மல்யுத்த தேர்தலில் நிற்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தனது விசுவாசியும் நண்பருமான சஞ்சய் சிங்கை தேர்தலில் நிற்க வைத்தார் பிரிஜ்பூஷன் சிங். இதற்கும் சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட வீராங்கனைகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரை சந்தித்த அவர்கள் சஞ்சய் சிங்கை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தினர். ஆனால் தேர்தலில் சஞ்சய் சிங் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 47 வாக்குகளில் சஞ்சய் சிங்கிற்கு 40 வாக்குகள் கிடைத்துள்ளன. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனிதா ஷெரோன் வெறும் 7 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இதனால் மனமுடைந்த சாக்ஷி மாலிக் செய்தியாளர்களை சந்தித்து இனி மல்யுத்த போட்டிகளில் பங்கேற்க மாட்டேன் என கண்ணீர் மல்க தெரிவித்தார். ब्रिजभूषण जैसे आदमी जैसा ही रहता है, उसका बिल्कुल सहयोगी है, उसका बिजनेस पार्टनर है, वो अगर इस फेडरेशन में रहेगा तो मैं अपनी कुश्ती को त्यागती हूँ और मैं आज के बाद कभी भी आपको वहाँ नहीं दिखूंगी. तो बस सभी देशवासियों को धन्यवाद जिन्होंने आज तक इतना मेरा सपोर्ट किया और मुझे इस मुकाम तक पहुंचाया. மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா உள்ளிட்டோரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சாக்ஷி மாலிக் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திருந்தார். அத்தொடரில் PV சிந்துவும் சாக்ஷி மாலிக்கும் மட்டுமே இந்தியா சார்பில் பதக்கங்களை வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.